வாய்ப்புகளும் காலமும் பொன் போன்றது. ஒரு ஊரில் பணக்காரர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். தன் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் கஷ்டப்பட்டு தன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வந்தவர். இவரிடம் அனைத்து செல்வங்களும் வசதி வாய்ப்புகளும் இருந்தாலும் மனதில் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரின் நிம்மதியற்ற வாழ்க்கைக்கு காரணமே அவரின் மகன்தான். அவன் பயங்கரமான சோம்பேறி. தன்னுடைய நேரத்தை வீணாக செலவழித்து வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டு இருந்தான். தன்னுடைய மகன் தன்னை போல் இல்லாமல் பெரும் சோம்பேறியாக இருப்பதை பார்த்த அந்த பணக்காரன் இவனை எப்படி திருத்துவது என்று யோசித்துக் கொண்டு இருந்தார். தன் மகனிடம் எத்தனையோ முறை எடுத்து கூறியும் அதை அவன் கண்டுகொள்ளாமல் இருப்பதை பார்த்து தினமும் வேதனைப்பட்டார். இப்பொழுது என்ன செய்வது என்று புரியாமல் தன் வீட்டின் அருகில் இருந்த பூங்காவிற்கு சென்று சிறிது நேரம் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். அப்பொழுது அங்கே சில பிச்சைக்காரர்கள் இருப்பதை பார்த்த பணக்காரருக்கு திடீரென ஒரு யோசனை வந்தது. உடனடியாக தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டுக்கு சென்றார். அங்கு டிவியில் சினிமாவை பார்த்து விசிலடித்துக் கொண்டிருந்த தன் மகனை தன்னுடன் வருமாறு அழைத்தார். மகனோ ஒன்றும் புரியாமல் தன் தந்தையுடன் காரில் ஏறினான். கார் வேகமாக அருகிலுள்ள பூங்காவிற்கு சென்றது. பூங்காவிற்கு தன் மகனை அழைத்து வந்த தந்தை அங்கு வெகு நாட்களாக பிச்சை எடுத்து வந்த 3 பிச்சைக்காரர்களை அழைத்தார். ஒவ்வொரு பிச்சைக்காரர்களையும் தனித்தனியே அழைத்து தன் மகனின் கையால் 2 லட்சத்தை அந்த பிச்சைக்காரர்களுக்கு தரச் சொன்னார். ஒன்றும் புரியாத மகனும் தந்தை சொன்னபடி அந்த பிச்சைக்காரர்களுக்கு அந்த பணத்தை வழங்கினான். வீட்டிற்கு வந்த மகனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன் தந்தை இவ்வளவு பணத்தை அந்த பிச்சைக்காரர்களுக்கு வழங்க சொன்னார் என்று யோசித்துக் கொண்டே இருந்தான். தன் தந்தையிடமும் இதை பற்றி கேட்டதற்கு கொஞ்ச நாட்கள் பொறு, எல்லாம் உனக்கு புரியும் என்று சொல்ல மகனும் அதை பற்றி அதற்கு மேல் எதையும் கேட்கவில்லை. இந்த நிகழ்ச்சி நடந்து 6 மாதங்கள் ஆனது. பின் ஒரு நாள் தன் மகனை காரில் ஏற்றிக்கொண்டு மீண்டும் அதே பூங்காவிற்கு சென்றார் அந்த பணக்காரர். அங்கே அவர் கை நிறைய பணம் கொடுத்த 3 பிச்சைக்காரர்களில் ஒருவர் மட்டும் இன்னும் அதே இடத்தில் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். அவனிடம் சென்று, என்னை ஞாபகம் இருக்கிறதா? 6 மாதங்களுக்கு முன்பு உங்களுக்கு கை நிறைய பணம் கொடுத்தேனே என்று ஞாபகப்படுத்தினார். ஆமாம், உங்களை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு ஐயா என்றான் அந்த பிச்சைக்காரன். சரி, நான் உங்களுக்கு கொடுத்த பணத்தை நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்க கூட இருந்த இன்னும் 2 பேர் எங்கே என்று கேட்டார். ஐயா, நீங்கள் கொடுத்த பணத்தை வைத்து என்ன செய்வது என்றே எனக்கு தெரியவில்லை. அதை வைத்து 2 மாதங்கள் நிம்மதியாக சாப்பிட்டேன். பணம் தீர்ந்து போனதும் மீண்டும் இங்கு பிச்சை எடுக்கிறேன் என்றான். அப்பொழுது இன்னும் 2 இருந்தார்களே, அவர்கள் எங்கே என்று கேட்டபோது அதில் ஒருவன் எங்கு இருக்கிறான் எனக்கு தெரியவில்லை, ஆனால் இன்னொருவன் இதோ இங்கு அருகில் உள்ள தெருவில்தான் ஒரு ஐஸ்கிரீம் கடை வைத்து நடத்தி வருகிறான் என்றார். பணக்காரரோ தன் மகனை அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு அழைத்து சென்றான். அங்கு கடை முதலாளியை சந்தித்து, என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். உடனே அந்த முதலாளி, உங்களை என்னால் மறக்க முடியுமா? உங்களால் தான் நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்றார். நீங்கள் கொடுத்த பணத்தால் தான் ஒரு சிறிய கடை வைத்து படிப்படியாக உயர்ந்து இப்போது ஒரு பெரிய ஐஸ்கிரீம் கடையை திறந்துள்ளேன் என்றார். உங்களுக்கு காலம் முழுவதும் நன்றிக்கடன் பட்டவனாக இருப்பேன் என்றான். சரி, அந்த இன்னொரு நபர் எங்கே என்று அவனிடம் கேட்க, நேராக சென்றால் அங்கே ஒரு சூதாட்ட விடுதி இருக்கும், அங்குதான் சூதாடி கொண்டிருப்பான். நீங்கள் தந்த பணத்தை சூதாடியே அழித்து விட்டான். இப்போது அந்த பழக்கத்தை விட முடியாமல் காலையில் பிச்சை எடுத்து வருகின்ற பணத்தில் மாலை சூதாடுவான். நீங்கள் அவனுக்கு கொடுத்த பணம் வீணாகி அவனும் சூதாடி கெட்டு போனான் என்று கூறினான். இதையெல்லாம் கேட்ட தந்தை தன் மகனை அழைத்து கொண்டு
வீட்டிற்கு வந்தார். வீட்டிற்கு வந்ததும் தன் மகனிடம், நீ கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா, இப்போது புரிந்து கொள் மகனே, நான் மூவருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஒரே அளவு பணத்தை தான் கொடுத்தேன். அதில் ஒருவன் பணத்தை என்ன செய்வதென்று தெரியாமல் தின்று அளித்தான். இன்னொருவன் அதை வைத்து உழைத்து முன்னேறி தற்போது நல்ல நிலைமையில் உள்ளான். மற்றும் ஒருவன் தீய பழக்கத்திற்கு அடிமையாகி தன்னை இழந்து விட்டார். உன் வாழ்க்கையும் மட்டுமல்ல, ஏன் எல்லாருடைய வாழ்க்கையும் இதை போலத்தான். இங்கே எல்லாருக்கும் சமமான அளவு வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அதை யார் சரியாகவும் புத்திசாலித்தனமாகவும் பயன்படுத்துகிறானோ அவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் என்று கூற, முதன்முறையாக தன் தவறை உணர்ந்த மகன் தந்தையின் வழியில் உழைக்க ஆரம்பித்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.